இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஷீலு கிச்சன் உங்களை அன்புடன் வரவேற்குது. இன்றைக்கி நான் சிக்கன் பிரியாணி பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ரீஃபண்ட் ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். காயட்டும். காஞ்சோன்னு உங்களுக்கு செய்முறையாக காமிக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டிருக்கேன். 2 பிரியாணி இலை போட்டிருக்கேன். வதங்கட்டும். போடுறேன். தள்ளி நின்றுக்குங்க, வெடிக்கும். ஒரு 100 சின்ன வெங்காயம் 2 நறுக்கி வச்சுருக்கேன். இது நல்லா ப்ரௌன் கலராக வரணும். அது முடியே வதக்கிக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. 2 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பொடி போட்டிருக்கேன். அதுக்கு தேவையான அளவு நான் உப்பு போடுறேன். கொஞ்சம் வதங்கிறதுக்கு. தக்காளி வதங்கட்டும். தக்காளி வதங்கிறதுல நான் வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். 1.5 ஸ்பூன் போடுறேன். 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். இது ஒரு பேச்சுலருக்கு உண்டான பிரியாணி ரெசிபி. ஈஸியாக பண்ணிடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் இதோட சிக்கனை சேர்க்குறேன். நான் ஒரு 3/4 கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன். சிக்கன் வதங்கட்டும். சிக்கன் நல்லா வதங்கி பாதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இது பண்ணோம். அதுக்குள்ளே உங்களுக்கு வேறு எதாவது காமிக்கிறேன். புதினா ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். மல்லி இலை ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 எலுமிச்சம்பழம் ஜூஸ் எடுத்திருக்கேன். நான் பிரியாணிக்கு ஊற்றுறதுக்கு அரிசி வந்து நான் வந்து இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் ஜீரக சம்பா அரிசி ஊற வச்சுருக்கேன் 20 நிமிஷத்துக்கு. இப்போ 2 டம்ளர் ஜீரக சம்பா அரிசிக்கு நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். வெந்துக்கிட்டு இருக்கு. நான் பாதி புதினா இலை போடுறேன். பாதி மல்லி இலையும் போடுறேன். போட்டு நல்லா வதங்கட்டும் சிக்கனோடு சேர்ந்து. இந்த சிக்கன் கொஞ்சம் வேகிறதுக்கு நான் ஒரே 1 டம்ளர் தண்ணி அந்த சிக்கன் கழுவி ஊற்றியிருக்கேன். தயிரெல்லாம் ஊற்றியிருக்கேன் கழுவி. கொஞ்சம் நேரம் வேகட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் உப்பு போட்டிருக்கேன். வேகட்டும். கொஞ்சம் நேரம் வேகட்டும். 1/2 வேக்காடு வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டு உங்களுக்கு சிக்கன் 1/2 வேக்காடு வந்துருச்சு. நான் இதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அரிசியை ஊற வச்சு போட்டிருக்கேன். அரிசி போட்டுட்டு கிண்டி விடணும் லேசாக. ரொம்ப கிண்டாதீங்க, உடஞ்சிரும். அரிசி 1/2 மணி நேரம் ஊறி இருக்குது. அவ்வளோதான். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிக்குது லேசாக. இந்த டைமில் வந்து ஒரு 3 ஏலக்காய், 1 பீஸு பட்டை, ஒரு 4 கிராம்பு போட்டு நான் வந்து வச்சுருக்கேன். பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பொடியை நான் போடுறேன். நல்லா கொதிக்கட்டும்ப்பா. கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டும். உப்பெல்லாம் சரியாக தான் இருக்குது. அடுத்து நம்ம மூடி போட்டு மூடுறப்ப லெமன் ஜூஸ் தான் காமிக்கிறேன். கொதிக்குது. மிச்ச புதினா இலையை போட்டிருக்கேன். நான் போட்டுட்டு ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் சாறு எடுத்து 2 உப்பு போட்டு வச்சுருக்கேன். கசக்காமல் இருக்கிறது ஊற்றுறேன். அதை நான் ஊற்றிட்டு இந்த கரண்டி வச்சு லேசாக இப்படி கிளப்பி விடுங்க. அடி ஒட்டி கிண்டி விடுங்க. இப்படி லேசாக அரிசி உடஞ்சி போயிடும். அவ்வளோதான். இன்னும் உங்களுக்கு வந்து நான் மூடியை போட்டு 1 விசிலும் ஒரு 3 நிமிஷமும் சிம்மில் வச்சா போதும். பிரியாணி ரெடி ஆயிரும். நான் பிரியாணி செஞ்சுட்டு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு வந்து நான் பவுலில் எடுத்து காமிக்கிறேன். ஷீலு கிச்சன் சிக்கன் பிரியாணி செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் இதேமாரி செய்யுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கம்.